வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3ல் 18ல் 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் பின்னு 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றை காண்க. b-5a 3a - 9b இதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் இதோட மதிப்பு கண்டுபிடிக்குமா? b-5a. முதல்ல b தானே இருக்கு, அப்போ b அணி எடுத்து எழுதுங்க. 7 3 8 1 4 9 எழுதிட்டோமா? அதுக்கடுத்து -5 அப்படியே போட்டுக்குவோம். ஏன் அணி எடுத்து எழுதுங்க. 0 4 9 8 3 7. சரியா? இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு. இந்த முதல் இது எந்த மாற்றமும் இல்லை. 7 3 8 1 4 9. சரியா? இப்போ பாருங்க, இந்த -5 உள்ள கொண்டு போயிடுவோம். இது பிளஸ்ஸா மாறிடும். -5 உள்ள கொண்டு போனோம்னா இது பிளஸ்ஸா மாறிடும். சரியா? -5 0 பெருக்குனா 0, -5 4 பெருக்குனா -20, மைனஸ் பிளஸ் மைனஸ் 5 20. சரியா? பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 5 9 45. அதுக்கடுத்து பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 8 40, மைனஸ் பிளஸ் பெருக்குனா மைனஸ் 3 15. அதுக்கடுத்து பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 7 35. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த -5 உள்ள கொண்டு போயிட்டா இது பிளஸ்ஸா மாறிடும். இப்போ பாருங்க, கூட்டுவோமா? எதை கூட்டணும்? ஒரே உறுப்புகளை கூட்டணும். ஒரே மாதிரி a11 a11 முதல் நிறையில முதல் உறுப்பு, முதல் நிறை முதல் உறுப்பு என்ன இருக்கு? 7 + 0. அதுக்கடுத்து பாருங்க, 3 - 20 3 - 20. அதுக்கடுத்து பாருங்க, 8 - 45 8 - 45. அதுக்கடுத்து பாருங்க, 1 - 40 1 - 40. 4 - 15 4 - 15. பாருங்க, ரெண்டாவது நிறையில கடைசி உறுப்பு, ரெண்டாவது நிலையில கடைசி உறுப்பு 9 - 35. சரியா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, ஈக்குவல் டு 7ஐயும் 0வையும் கூட்டினா 7. இந்த இடத்துல பாருங்க, +3 -20 வேற வேற குறி, அப்ப கழிப்போம். 20ல 3 கழிச்சா 17. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -17. சரியா? இப்ப பாருங்க, வேற வேற குறி, அப்ப கழிச்சுவோம். 45ல 8 கழிச்சோம்னா 37. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -37. சரியா? இப்ப பாருங்க, வேற வேற குறி கழிப்போம். 40ல 1 கழிச்சா 39. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -39. பாருங்க, கழிக்க போறோம். 15ல 4 கழிச்சா 11. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால -11. இதை பாருங்க, வேற வேற குறி தானே. 35ல 9 கழிச்சோம்னா 26. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -26. இதான் என்னது? நமக்கு தேவையான b-5 a மதிப்பு. அப்படியே ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? ரெண்டாவது பாருங்க, 3a - 9b 3a - 9b. இப்ப பாருங்க, கொடுத்து எடுத்து எழுதிட்டோமா? பாருங்க, 3a - 9b. இந்த 3 அப்படியே எழுதிட்டோம். ஏன்ற அணி எழுதியாச்சு. -9 அப்படியே எழுதிட்டோம். பீன்ற அணி எழுதியாச்சு. இப்ப இதெல்லாம் உள்ள பெருக்கிறோமா? பாருங்க, 3ஐயும் 0வையும் பெருக்குனா 0, 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா 12, 3 9 27, 3 8 24, 3 9, 3 21. என்ன செஞ்சிட்டோம்? 3 உள்ள பெருக்கிட்டோம். அதே மாதிரி இந்த -9 உள்ள பெருக்க போறோம். அந்த மைனஸை பெருக்குனா இது பிளஸ்ஸா மாறிடும். சரியா? -9 7 பெருக்குனா 9 7 63 -63. மைனஸ் பிளஸ் பெருக்குனா மைனஸ் 9 3 27. மைனஸ் பிளஸ் பெருக்குனா மைனஸ் 9 8 72 72. சரியா? இப்போ வாங்க, இங்க பெருக்குவோம். பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 1 9 9. அதுக்கு அடுத்தது மைனஸ் பிளஸ் பெருக்குனா மைனஸ் 9 4 36. பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 9 9 81. என்ன செஞ்சிட்டோம்? நம்ம இந்த -9 உள்ள கூட ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கியாச்சு. இப்ப நம்ம கூட்டிடலாமா? பாருங்க, எதை கூட்டணும்? அதாவது ஒரே மாதிரி உறுப்புகளை கூட்டணும். a11 a11 முதல் நிறையில முதல் உறுப்பு 0 -63. ரெண்டாவது உறுப்பு பாருங்க, 12 -27. சரியா? மூணாவது பாருங்க, 27 -72. சரியா? இப்ப பாருங்க, ரெண்டாவது நிறை ஆரம்பிக்க போறோம். ரெண்டாவது முதல் உறுப்பு 24 -9 24
மைனஸ் 9. அதுக்கு அடுத்து பாருங்க 9 மைனஸ் 36. 9 மைனஸ் இப்போ கடைசி இது பாருங்க 21 மைனஸ் 81. 21 மைனஸ் 81 முடிஞ்சிருச்சா? இப்போ இதை நம்ம சுருக்க போறோம். சுருக்குமா பாருங்க 0 மைனஸ் 63 என்ன வரும்? மைனஸ் 63 தான் வரும். இந்த இடத்துல பாருங்க பிளஸ் 12 மைனஸ் 27 வேற வேற குறி. அப்ப 27ல 12 கழிச்சா 15. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 15. இப்ப பாருங்க 27ல இருந்து எதை கழிக்கணும்? 27 மைனஸ் 72 வேற வேற இல்லையா? அப்போ 72ல இருந்து 27 கழிச்சிருவோம். 72ல இருந்து 27. அப்ப இது பண்ண 12, 12ல 7 கழிச்சோம்னா 5. இங்க என்ன இருக்கும்? 6 இருக்கும் இல்லையா? 6ல 2 கழிச்சா 4, 45. என்ன வந்திருக்கு? 45. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 45. சரியா? இப்ப பாருங்க 24ல 9 கழிச்சோம்னா என்ன வரும்? 15. என்ன 15? பிளஸ் 15. ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி பிளஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 9 மைனஸ் 36 வேற வேற குறி. 36ல 9 கழிச்சோம்னா 27. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 27. சரியா? இங்க பாருங்க 21 மைனஸ் 81 வேற வேற குறி இல்லையா? அப்ப 81ல இருந்து 21 கழிச்சோம்னா என்ன வரும்? 60 வரும். பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ், அதனால மைனஸ் 60. இதான் என்னது? நமக்கு தேவையான 3A மைனஸ் 9B. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.